வெல்கம் டு யாசிகா சூர்யா சேனல். யாசிகா சூர்யா சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, ரேஷனில் வாங்குகிற பாமாயில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை நான் இதே மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன். நான் அடுப்படியில் தேங்காய் எண்ணெய் வச்சுக்குவேன், நல்லெண்ணெய் வச்சுக்குவேன், கடலெண்ணெய் வச்சுக்குவேன், ரீஃபண்ட் ஆயிலும் வச்சுக்குவேன், இதையும் வச்சுக்குவேன். ஏன்னா இதை நான் அப்பளமோ ஏதாவது பொரிக்கிறது மட்டும் வச்சுட்டு உடனே அந்த மீதி இருக்க எண்ணெயை கீழே ஊற்றிடுவேன். திருப்பி நான் ரீயூஸ் பண்ண மாட்டேன். அந்த ரீயூஸ் பண்ணவும் தேவையில்லை, அது பண்ணக்கூடாது. இதே பாமையில் சாப்பிடக்கூடாது. சும்மா நம்மளோட மிடில் ஃபேமிலிக்கெலாம் கொஞ்சம் இது கை கொடுக்கும் கொஞ்சம். அதுக்காண்டி தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரே ஒரு வாட்டி நீங்கள் பொரிச்சிட்டிங்கன்னா அந்த எண்ணெயை கீழே ஊற்றிடுங்க. தயவு செஞ்சு திருப்பி ரீயூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இதை நான் எப்படின்னா, எலுமிச்சம்பழம் ஒரு உருண்டை இந்த அளவுக்கு வச்சுருக்கேன், ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி தட்டி வச்சுருக்கேன். இந்த இவ்வளோ பெரிய துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், அதை நான் தட்டி வச்சுருக்கேன். இது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. இந்த மாதிரி யூஸ் பண்ணால் இந்த பாமாயில் சாப்பிட்டா அந்த தலை சுற்றும் பாருங்களேன், அந்த தலை சுற்றல் இருக்காது. எனக்கு இருக்காது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் வடைச்சட்டி வச்சுருக்கேன். இப்போ நான் கட் பண்ணிவிட்டு எண்ணெயை ஊற்றுறேன். இப்போ நான் வடைச்சட்டி வச்சு எண்ணெயை ஊற்றிட்டேன். இந்த சமயத்தில் இஞ்சியை போட்டுக்கலாம். அதே மாதிரி புளியையும் போட்டுக்கலாம். புளியை நல்லா தட்டி போட்டு விடுங்க. தட்டி போடுங்க. இந்த புளியையும் இஞ்சியும் யூஸ் பண்ணக்கூடாது, அதை அப்படியே கீழே போட்டுடணும். இப்போ நல்லா தளத்தலன்னு கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டால் தான் அதோட பித்தம்லாம் அந்த இஞ்சி சாறுலாம் இறங்கி அந்த தலை சுற்றுறத நம்மளை காப்பாற்றும். அதனால் நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெயை கொச்ச பிறகு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த இஞ்சி நல்லா பொரிஞ்சு மேலே வந்துருச்சு. அதே மாதிரி புளியும் நல்லா மேலே வந்துருச்சு. இதுதான் பதம். இவ்வளோதாங்க. இதை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சு கண்டெய்னரில் ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைன்றப்ப பொரிச்சிட்டு கீழே ஊற்றிடுங்க. அந்த எண்ணெயை திருப்பி ரீயூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக செஞ்சு பாருங்கள். எனக்கு இந்த மெத்தடில் செஞ்சால் எனக்கு கரெக்டாகும். உங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு செட் ஆச்சுன்னா இதே மாதிரி செய்யுங்க. என்னோடய சேனல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். நிறைய ஆதரவு தாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.